இந்த ஜென்ரேஷன் இல்ல, எல்லா ஜென்ரேஷன்லயுமே நமக்கு முக்கியமா தேவைப்பட்ட ஒரு ஸ்கில் என்னன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்க தமிழ்ல பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, கம்யூனிகேஷன் நீங்க எதுக்காக யூஸ் பண்றோம்ன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றது இன்னொருத்தவங்களுக்கு புரியணும். ஓகேவா? இதுதான் முக்கியமான கான்செப்ட்டே கம்யூனிகேஷன்ல. ஆனா, இப்போ வந்து நம்ம ஐடி செக்டார் நம்ம அந்த மாரி வேலைக்கு போறோம்னா, அங்க வந்து எல்லாருமே இங்கிலீஷ் தான் வந்து பிரிஃபர் பண்றாங்க. அதனால நம்ம இங்கிலீஷ் கத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் கத்துக்க அப்டின்னா, நான் சொல்ற ஒரு 3 டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியான டிப்ஸ் தான். ஸோ, இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிக்கவும் முடியும். உங்களால திருப்பி பேசவும் முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்றத புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி பதில் சொல்ற அளவுக்கு, நீங்க வந்து உங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ற அளவுக்கு நான் ஒரு டிப் சொல்றேனே. டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த அனிமி அந்த மாரி இருக்கும்ல. அனிமிலயே வந்து குழந்தைங்க பார்க்குற மாரியான அனிமிஸ் இருக்கும். அத நீங்க பாருங்க. அதுல வந்து பொறுமையா பேசியிருப்பாங்க இங்கிலீஷ் வார்த்தைய. இங்கிலீஷ்ல பாருங்க, சப்டைட்டிலோட பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சமா புரியும். அவங்க பேசுறது எல்லாமே கொஞ்சம் பொறுமையா தான் பேசுவாங்க. ஸோ, உங்களால ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த மாரி பாருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் அதிலேயே அட்வான்ஸான இது அனிமிலாம் இருக்கும்ல. அந்த மாரி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2. நீங்க சில விஷயத்த யோசிப்பீங்கல்ல. அந்த யோசிக்கிற விஷயத்தையே நீங்க இங்கிலீஷ்ல யோசிச்சு பாருங்களேன். இங்கிலீஷ்ல யோசிச்சு பார்க்குறப்ப, உங்களுக்கே வந்து தெரியாம நீங்களே நெறைய விஷயம் வந்து புதுசு புதுசா இங்கிலீஷ் வார்த்தைங்க தேடுவீங்க. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி யோசிக்கலாம்? அப்படின்ற மாரி உங்களுக்கே தோணும். இந்த மாரியான விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். அப்புறம் ஃபைனல் டிப் என்னன்னா, நீங்க எவ்வளோ தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ, பிராக்டிஸ் பண்றது வந்து நீங்க மனசுக்குள்ள பண்றத விட, ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா பிராக்டிஸ் ஆகும். நீங்க எல்லார்கிட்டயுமே ஃப்ளூவன்ட்டா பேசுவீங்க இங்கிலீஷ். நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு கூச்சப்படுறீங்க மத்தவங்க கிட்டனா, கண்ணாடிய பார்த்து பேசுங்க. கண்ணாடிய பார்த்து பேசுறப்ப, உங்களுக்கே வந்து உங்களுக்கே எங்க பார்த்து பேசுறோம், எப்படி பேசுறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கே தோணும். ஸோ, இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே, உங்களால இங்கிலீஷ ஓரளவு ஃப்ளூவன்ட்டாவே பேச முடியும். கிளாஸ் எல்லாம் நீங்க போ வேண்டியதே இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் வீடியோ புடிச்சிருந்தா இந்த லைக்கையும், சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.